ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களை, இன்னைக்கு ஒரு அழகான வார்த்தை. நானுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது, அவர் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு அழகான ஒரு வார்த்தை தொனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப ஆழமான வார்த்தையா எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னா, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டுக்கிட்டே இருந்தார். புத்தியுள்ள ஆராதனை, அது என்ன புத்தியுள்ள ஆராதனை? நாலெட்ஜபிள் வர்ஷிப். அதாவது நம்முடைய ஆராதனையை குறித்த, நம்ம ஆண்டவருக்கு செய்த ஆராதனையை குறித்த அறிவு நமக்கு தேவை. நம்ம எப்படி ஆராதிக்கிறோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவேன், நம்ம ஆராதிக்கும் போது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதிக்கும் போது, இந்த உலகத்திலேயே எங்கேயுமே கிடைக்காத விடுதலை எல்லாம் ஆராதனை நேரத்துல கிடைக்கும், ஜெப நேரத்துல கிடைக்கும். அப்ப ஆராதனை ரொம்ப முக்கியம். இந்த ஆராதனை என்பது ஆண்டவர் பக்கத்துல போகிற, அதாவது க்ளோஸ் டு ஹார்ட், ஆண்டவருடைய இருதயத்துக்கு பக்கத்துல போக வைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதுதான் இந்த ஆராதனை. சிலருக்கு இந்த ஆராதனை, துதி இவைகளை குறித்த சரியான புரிதல் இல்லாம இருக்கும். நான் சொல்லுவேன், துதி என்பது வேறு, ஆராதனை என்பது வேறு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ரசிச்சுக்கிட்டே செய்யறதுக்கு பேரு துதி, ருசிச்சுக்கிட்டே செய்யறதுக்கு பேர் ஆராதனை. கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்க. துதி அவரை நினைச்சுக்கிட்டே செய்யலாம். அவர் இதுவரைக்கும் நமக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகள், இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கம், அவர் தயவு, அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான தேவன் அல்ல, ஒரு மகாபெரிய தேவன், துதிக்கு பாத்திரர். அவர் மட்டும்தான் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், துதிக்கப்படத்தக்கவர். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரை துதிக்கிறாங்க, அரசியல்வாதிகளை துதிக்கிறாங்க, துதி பாடுறாங்க. ஐயோ, நீர் நல்லவர், நீர் அப்படியாகும், நீர் இப்படியாகும். சில நேரங்கள்ல உலக பிரகாரமானவன் துதிக்கிற துதியை விட ஊழியக்காரவங்க, இன்னொரு மனிதர்களை புகழ் பாடுறதும் துதி பாடுறதும் பயங்கரமா இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்கு. நான் சொல்லுவேன், அந்த எந்த துதிக்கும் அந்த மனிதர் பாத்திரவாரனா இருக்கிறாரோ இல்லையோ, நீங்க துதிக்கிற எல்லா துதிக்கும் ஆண்டவர் ஒருத்தர் தான் பாத்திரர். அவர் ஒருத்தர் தான் துதிக்கும், கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். துதிகளின் சேராபின்களும் கேராபின்களும் ஓயாமல் அவரை துதிக்கிறார். கோடான கோடி தேவ தூதர்கள் அவர் பக்கத்துல ஒரு சிங்காசனத்தை உட்கார்ந்து சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாம இரவும் பகலும் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப துதி ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். அவரை நினைச்சுக்கிட்டே செய்யறதுக்கு பேரு துதி. அவர் செய்த நன்மைகளை நினைச்சுக்கிட்டு, அவருடைய அற்புத செயல்களை நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீங்க இந்த அற்புதத்துக்கு காரணமானவர், நீங்க இந்த வல்லமைக்கு காரணமானவர் அப்படின்னு நினைச்சு அவரை துதிக்கலாம். நான் சொல்லுவேன், நீங்க அவரை நினைச்சு துதிச்சா அவருடைய சிங்காசனத்துல இருந்து அவர் எந்திரிச்சு வந்து நீங்க துதிக்கிற இடத்துக்கு அவர் வந்துருவார். இப்ப நான் சொல்லுவேன், நினைச்சுக்கிட்டே செய்யறதுக்கு பேர் துதி, பார்த்துக்கிட்டே செய்யறதுக்கு பேர் ஆராதனை. நம்ம ஆண்டவரை நம்ம கண்கூடா பார்க்கலாம், அனுபவிக்கலாம். எப்படி நீங்க காற்றை உணர முடியுதோ அதே போல காற்றை உங்களால பார்க்க முடியாது. பட் you can't see the air, but you can feel the air. அது போலதான் நீங்க அந்த காற்றையும் அந்த விண்ட நீங்க you can feel the wind. தேவ பிரசன்னத்தை நீங்க ஒரு காற்றை போல அனுபவிக்கலாம். அப்ப இந்த காற்றை அனுபவித்துக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கத்துல இருக்கிற அந்த அனுபவம், உங்க பக்கத்துல ஆண்டவர் வருவார். எப்ப நீங்க துதிக்கும் போது அவர் எழும்பி வந்து, நீங்க ஆராதிக்கும் போது அதுல அவர் திளைத்து போவார், மகிழ்ந்து போவார். நான் சொல்வேன், ஆராதனை ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். ஆக நான் சொல்வேன், ருசித்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே பாடுறது வேற, ரசிச்சுக்கிட்டே செய்யறதுக்கு பேர் துதி, ருசிச்சுக்கிட்டே செய்யறதுக்கு பேர் ஆராதனை. இப்ப இந்த ஆராதனையில நாம புத்தி உள்ளவங்களா இருக்கணும். புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நம்ம செய்யற ஆராதனைகள்ல ஆண்டவர் மகிழ வேண்டுமானால் நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். அது என்னங்க புத்தியுள்ள ஆராதனை? இன்னைக்கு நான் செய்யற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா இருக்கா? நான் சொல்லுவேன், ஆராதனையில ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரெண்டு அனுபவம் இருக்கு. ஒண்ணு, ஆராதனை என்பது கொடுப்பது, இன்னொன்று ஆராதனை என்பது பெறுவது. நான் மறுபடியும் சொல்றேன், ஆராதனை என்பது கொடுப்பது, இன்னொன்று ஆராதனை என்பது பெறுவது. நான் சொல்லுவேன், கொடுப்பது என்பதும் பெறுவது என்பதும் புத்தியுள்ள ஆராதனை. ஒரு ஆராதனையில் இந்த ரெண்டு கட்டாயம் இருக்கணும். இன்னைக்கு நீங்க வொர்ஷிப் பண்றீங்க, இன்னைக்கு ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தொழுது கொள்றீங்கன்னா அந்த தொழுகையில உங்க ஜெபத்துல ரெண்டு கட்டாயம் இருக்கணும். ஒண்ணு, நீங்க கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? உங்களை ஜீவ பலியா. அதைத்தான் பவுல் அழகா சொல்றாரு, சகோதரரே, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்பர் 1, you have to give to God. தேவனுக்கு உங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களை ஜீவ பலியாக, உங்கள் சரீரத்தை, உங்க உணர்வுகளை, உங்களுக்காக உங்களுக்குன்னு எதெல்லாம் மேன்மையா இருக்கோ அதையெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கும் போது அவர் என்ன திரும்பி கொடுக்கிறார்? அவரிடத்திலிருந்து நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ள முடியும்னா அவருடைய பரிசுத்த
பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை, அவருடைய அழக, அவருடைய அலங்காரத்தை, அவருடைய வல்லமைய, அவருடைய சத்துவத்தை, அவரோடு இருக்கிற உறவை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு, நீங்க அவருக்கு கொடுக்க ரெடினா அவர் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கார். எதன் மூலமா தெரியுமா? ஆராதனையின் மூலமா. அந்த ஆராதனை தான் புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு பல நேரங்கள்ல ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்னு சொல்லி என்னென்னமோ செய்யறோம். ஆக அவர்கிட்ட இருந்து நீங்க கொடுக்க வேண்டிய, உங்கள்கிட்ட இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டியதை சரியா கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நீங்க பெற வேண்டியதை சரியா பெறலாம். விடுதலை பெறலாம், அற்புதத்தை பெறலாம், சுகத்தை பெறலாம், நன்மையை பெறலாம், ஜீவனை பெறலாம். அதை விட இது உலக பிரகாரமானதா இருந்தாலும் அதை விட மேன்மையானது அவருடைய நீதியை பெறலாம், அவருடைய பரிசுத்தத்தை பெறலாம், அவருடைய மகிமையை பெறலாம், அவருடைய மகத்துவத்தை பெறலாம், அவருடைய மறுரூபத்தின் அந்த பிரசன்னத்தை நீங்க பெறலாம். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு அவருடைய சமூகத்துல இதுவரைக்கும் அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இல்லாம இருந்திருக்கும்னா இந்த காணொலியை பார்க்கும் போதே அந்த ஆராதனையின் அபிஷேகம், அந்த தேவ பிரசன்னத்தின் அபிஷேகம் உங்களை மூடட்டும். உங்களை நீங்க கொடுக்க ஆயத்தமாகுங்க, உங்க வாழ்க்கையை கொடுக்க ஆயத்தமாகுங்க, உங்க நேரத்தை கத்தருக்கு கொடுங்க, உங்க தாளந்துகளை கத்தருக்கு கொடுங்க, உங்க அறிவை கத்தருக்கு கொடுங்க. ஆராதனையில ஜீவ பலியா, நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம் அப்படின்னு உங்களை முழுசா கொடுங்க. அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை, அவருடைய அலங்காரத்தை, அவருடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்து அவன் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பரிசுத்தத்தை இந்த ஆராதனையின் மூலம், புத்தியுள்ள ஆராதனையின் மூலம் அவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை விட மேன்மை, இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஆயத்தப்படுங்க. கட்டாய ஆண்டவர் அந்த மகிமையான பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்களும் அவருக்கு உங்களை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு, ஆண்டவரே உம்மை மகிழ்விக்கிற ஆராதனை செய்வதற்கு, தங்களை ஜீவ பலியாய் கொடுத்து ஆராதிப்பதற்கு, உம்முடைய பரிசுத்தத்தை, உம்முடைய நீதியை, உம்முடைய அலங்காரத்தை, உம்முடைய மகிமையை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆராதிப்பதற்கு ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிற அனுபவத்தை இன்றைக்கு கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு மக்களும் அதில் மனம் திரும்பி ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்க கிருபை செய்யும். ரசித்துக் கொண்டு, ருசித்துக் கொண்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.